தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 16/11/2016 புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் மதியம் 2:05 வரை, பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நாட்காட்டியிலே பார்த்தால் உலக சகிப்புத்தன்மை தினம் என்று போட்டிருக்கும். பொதுவாக சகிப்புத்தன்மை நமக்கு வேண்டும், பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறாதார் காடாழ்வார் என்று சொல்வார்கள். பொறுத்திருந்தால்தான் நமக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். பொறுமையாக இருக்க வேண்டுமாம். பொறுமை கடலினும் பெரிது என்றார்கள். அதை கடைப்பிடிப்பதற்கு உகந்த தினமாக இன்றைக்கு உலக சகிப்பு தினம் என்று போட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மட்டும் நாம் சகிப்புத்தன்மையோடு இருக்காமல் எப்பொழுதுமே சகிப்புத்தன்மையோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் வராது, நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் என்று சொல்லி, இனி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து வாழ்க்கை வளம்பெற உள்ள குறிப்புகளில் சில. பெண்கள் எப்போவுமே குங்குமம் வச்சுக்கிற போது 3 இடங்களில் குங்குமம் வச்சுக்கணும். ஒன்று மாங்கல்யத்தில் வச்சுக்கணும், கல்யாணம் ஆனவர்கள். அதுக்கு அடுத்தது நெற்றியில் வச்சுக்கணும். அடுத்தது முன் வகிடு மத்தியில் வச்சுக்கணும். 3 இடத்துல வச்சுக்கணும். நெற்றிக்கு திலகமிட்டால் வெற்றி கிடைக்கும் அப்படிம்பாங்க. நெற்றிக்கு திலகம் இல்லாமல் பெண்கள் இருக்கக்கூடாது. ஆகையினாலே இந்த இப்படி பொட்டு வச்சுக்கிறது அப்படின்னா 3 இடங்கள், அதில் ஸ்டிக்கர் பொட்டு வச்சுக்கப்படாது. நம்ம அதற்குன்னு உரிய குங்கும பொட்டுகளை வைத்துக்கொள்ள வேண்டும். குங்கும பொட்டு வைத்தால்தான் எதிர்ப்புகள் எதுவும் பாதிக்காது. திருமணத்துக்கு முன்பு ஓர வகுப்பு, அதாவது கிராஸ் வகுப்பு எடுத்துக்கலாமா பெண்கள். திருமணத்துக்கு பின்னால் நெற்றியிலே நடுவகிடு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பாதி புகுந்த வீடு, ஒரு பாதி பிறந்த வீடு. இரண்டுக்கும் பெருமை சேர்க்கிற விதத்திலே அது இருக்கும் என்று சொல்லி முன்னோர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். ஆகினாலே திருமணத்துக்கு முன்பு ஓர வகுப்பு, திருமணத்துக்கு பின்பு நடுவகுப்பு, நெற்றிக்கு நடுவிலே வகிடு எடுப்பது என்று வைத்துக்கொள்ள வேண்டுமா. திருமாங்கல்யம் இருக்கே, அதை நூல் ஆகிய சரட்டிலே கோர்த்து அணிந்து கொள்வது சிறப்புங்கிறாங்க. பஞ்சபூதத்தினுடைய சக்திகள் எல்லாம் அதில் இருக்கான். தங்கச் சங்கிலியில் அணிவதை காட்டிலும் அதில் அணிந்து கொள்வது நல்லது. தங்கத்தில் சங்கிலிகள் அணிந்து கொள்ளலாமா. அதே நேரத்தில் நம்ம தாலி வாங்குகிறோம், அதாவது முகூர்த்தம் வச்சுருக்கோம் குழந்தைக்கு, அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு யாருக்கோ வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துக்கு ஒரு கடையில் நம்ம சொல்லி வச்சு தங்கத்தில் தாலி வாங்க போகிறோம் அப்படின்னா என்ன நட்சத்திரத்தில் போகணும்? அனுச நட்சத்திரத்தில் போகலாம், சுவாதியில் போகலாம், அவிட்டம் போகலாம், சதயம், ரோகிணி, இவையெல்லாம் நல்ல நட்சத்திரம். தங்கம் வாங்குவதற்கு நம்ம உகந்த நட்சத்திரம். அப்படி போகிற பொழுது அன்றைக்கு சித்தயோகமாகவும் இருக்கணும். மற்றதையும் பார்க்கணும்ல, கரிநாள் மற்ற சரியில்லாத யோகங்கள் இருக்காட பார்த்துருவோம். சித்த யோகம், அமிர்த யோகம் இருந்து இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வந்தால் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்குமா. அந்த தாலி மாங்கல்யத்தாலே திருமாங்கல்யம் வாங்க உகந்த நாள், யோகமான நாள் அப்படின்னே சில இது குறிப்பிட்டிருக்காங்க. அதை பார்த்து போகணும். தங்கத்தை மதிக்க வேண்டும். தங்கத்தை ஏன் நம்ம ரொம்ப விரும்புகிறோம் அப்படின்னா, தங்கம் துருப்பிடிக்காத உலோகம். அது வைத்திருக்கிற போது விலை மதிப்பு கூடிக்கிட்டே போகுது. தங்கம் தங்க வேண்டுமானால் நம்ம அதை இடுப்புக்கு கீழே அணியக்கூடாது. இடுப்புக்கு கீழே கொலுசாவோ மற்றதாவோ தங்கத்தில் போடக்கூடாது. வெள்ளியில் கூட போடலாம். அப்படி போட்டாலும் கூட நல்ல நேரம் பார்த்து போடணும். ஏனென்றால் அது தன்னை மதிக்கவில்லையோன்னு சொல்லி தன்னை விட்டு போயிடுமா. ஆகையினாலே இதெல்லாம் சின்ன விஷயம் என்று சொன்னாலும் கூட மனதிலே பெண்கள் பதித்து வைத்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆகையினாலே பெண்கள் 3 இடங்களிலே நெற்றியிலே குங்குமம் வைத்து கொண்டால் அவருடைய வாழ்க்கையிலே நல்ல வளமாக இருக்கும். திருமணம் ஆன பெண்கள் மாங்கல்யத்தில் வச்சுக்கணும். மற்றவர்கள் ஆகாதவர்கள் நெற்றியில் வச்சுக்கிறோம். முன் வகிடினுடைய மத்தியிலையெல்லாம் வச்சுக்குவாங்க. இப்படி வைத்துக்கொள்வதற்கு குங்கும பொட்டுங்கிறது மிக உகந்தது. இப்படி வாழ்க்கை வளம்பெற நெற்றிக்கு திலகமிட வேண்டும். நெற்றிக்கு திலகமிட்டால் வெற்றியை வழங்கும் என்ற கருத்தையெல்லாம் முன்னதாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் சான்றோர்கள். அந்த கருத்துக்களையெல்லாம் நீங்கள் ஏற்று நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் என்று சொல்லி, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, போராடும் நிலை மாறி புதிய திருப்பம் ஏற்படுகின்ற நாள். விரயத்திற்கேற்ற செலவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அகலும். அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கலாம். அதே நேரத்தில் அதிகாலையிலேயே வரும் தொலைபேசி ஒளித்தகவல் அனுகூலமாக இருக்கும். விலகிச் சென்ற சகோதரர்கள் விரும்பி சேருவார்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். ரிஷபராசி நேயர்களே, சந்திரபலம் உச்சம். எனவே உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். ஊர் மாற்றங்களும் கூட ஒரு சிலருக்கு உறுதியாகலாம். உடன்பிறப்புகளின் வழியே நல்ல தகவல் வந்து சேரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது.
பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். விலகிய சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் இனிய நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாசம் மிக்கவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். தேசப்பற்று மிக்கவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். செல்வ நிலையில் குறைந்ததை இன்றைக்கு ஈடுகட்டுவீர்கள். ராகு 3 இருப்பதால் உங்களோடு உடன் பிறந்தவர்கள் உங்கள் கருத்தறிந்து நடந்து கொள்வார்கள். அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் வாகன மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அலைபேசி வழியில் வருகிற தகவல் அனுகூலமாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொல்லை தந்த எதிரிகள் விலகுவர். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செலவுகள் அதிகரிக்கும் நாள். மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கையும் கூடலாம். கூட்டு முயற்சிகளில் சிறப்பாக நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். மதிப்பும் மரியாதையும் தக்க வைத்துக் கொள்ள பிரயாசம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். 6 செவ்வாய் இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் உண்டு. என்ன இருந்தாலும் மாலை நேரம் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. மதியத்திற்கு மேல் நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரும் நாள். வியாபார விரோதங்கள் விலகும். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். தொழில் மாற்றங்கள் பற்றியும் சிலர் சிந்திப்பார்கள். சொத்து சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் முடிவீர்கள். குரு ராசியில் இருப்பதால் குழப்பங்கள் அகலும் நாளாக இந்த நாளை கருதலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். முன் யோசனையுடன் செயல்பட்டால்தான் முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ள இயலும். முட்டுக்கட்டைகள் அதிகரிக்கும். நட்பு பகையாகலாம். நண்பர்கள் கூட உங்களுக்கு பகையாகி போவார்கள். எனவே எதிலும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படலாம். வரவேண்டிய வாக்குகள் வராமல் இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். விரயங்கள் கூடும் என்று விழிப்புணர்ச்சி தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வருமானம் 2 மடங்காக உயரும் நாள். வளர்ச்சி பாதைக்கு நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். எளிதில் வெற்றி கிடைக்கும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். அரசியல் மற்றும் பொறுப்பில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. நட்பு வட்டம் விரியும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். அடுக்கடுக்காக நல்ல வாய்ப்புகள் வந்து அலைமோதும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் திடீரென வந்து சேரலாம். பஞ்சாயத்துக்களிலும் உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பதவியில் இருப்பவர்களால் உதவி கிடைக்கும் நாள். இன்றைக்கு பணிமாற்றம் செய்வது பற்றிய சிந்தனை மேலோங்கும். கூடுதல் விரயங்கள் இருக்கிறதே என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு மகிழ்ச்சி காணும் விதத்தில் வரவு திருப்திகரமாக அமையப் போகின்றது. வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, ஜென்மக்கேது. மாற்று மருத்துவத்தால் மனக்கலக்கம் அகலும். கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மக்கள் செல்வங்களால் உங்களுக்கு உதிரி வருமானங்களும் வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பயணங்களால் பலனுண்டு. புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள். இன்றைக்கு பாலிய நண்பர்களை சந்தித்து உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மீனராசி நேயர்களே, ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். அடுத்தவர் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வேண்டிய சலுகைகள் வங்கிகளிலிருந்து எதிர்பார்த்திருந்தால் அதுவும் கிடைக்கும். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு உண்டு. வியாபார விரோதங்கள் விலகும். குருவின் பார்வை இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.